அப்படியே சிவபெருமான் காலை தூக்கிறதும் ஒரு கையில இப்படி காமிக்கிறதும், இன்னொரு பக்கம் ஜட்டாமண்டலம் பறக்கிறதும், ஒரு பக்கம் அக்னி பூத்து அப்படியே ஜொலிக்கிறதும், ஒரு பக்கம் அந்த டமருவான வாத்தியம் ஒரு பக்கம் ஆடுறதும், அந்த கால் ஒரு பக்கம் அழுந்தறதும் அப்படி அமைஞ்சுடுது. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான திருக்கோலம் நடராஜா கோலமா. தென்னகத்தில் நாங்கள் அவனுக்கு சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது, அவ்வளவுதான். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்பொழுது அந்த திருவாசகம் பாடிய குரல் என் குரல் என தோன்றுகிறது எனக்கு. இப்படித்தான் தோன்றும் ஒவ்வொரு தமிழனுக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இதை சொன்னவர் யார்? மாணிக்க வாசகர். எதுல சொன்னார்? திருவாசகத்தில். வேற என்ன சொல்லியிருக்கிறார்? அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இத்தி தண்டின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.